ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இறால் சாப்பிட்டதுனால உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட்டு படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தாக்கா தயிர் சாதம் செஞ்சு பாப்பாவுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே படுத்தாக்கா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளார போயிட்டு பார்த்தா சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம். ஏன்பா ஒரு தயிர் சாதம் செய்கிறதுக்கு இவ்வளோ பாத்திரமா அப்படின்னு மனசுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். தயிர் சாதம் செய்கிறேன், ஆம்லேட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜென்ஸ் எல்லாம் கிச்சனுக்குள்ளே வருவாங்க. ஆனால் பார்த்தா மேலே இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக அடுப்பு மேலே இருக்கும். இதுக்கு இவங்கள முட்டை ஆம்லேட் போட சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. பாத்திரம் கழுவிக்கிட்டே நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நமக்கு உடம்பு முடியல, வேறு எது செஞ்சாலுமே லேட் ஆகும்னு சொல்லிட்டு தவளடைக்கு ஊற வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் இட்லி மாவுக்கும் ஊற விட்டுட்டேன். இறால் சாப்பிட்றதுனால எனக்கு மட்டும்தான் அலர்ஜி ஆகுதா, உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அலர்ஜி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.